சிவில் ஆஃபீஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் ஆஃபீஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோகேட்ல ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல யூனிட் செட் பண்ணிக்கோங்க. நான் ஃபீட் அண்ட் ஃபிராக்ஷன் இன்ச்சஸ்ல நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள் எடுத்துட்டு சர்க்கிள்ல உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேர்கேஸோட லென்த் எவ்வளவோ அந்த லென்த் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல் டைப்பு இல்லை ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி எந்த ஸ்டேர்கேஸ் போட்டாலுமே அதனுடைய லென்த் கொடுப்போம் இல்லையா? ஸோ 11 ஃபீட் 10 ஃபீட் கொடுப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 10 ஃபீட்டா 11 ஃபீட்டா அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல 10 ஃபீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல 10 ஃபீட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுல இருந்து பாதி நம்மளுக்கு 5 ஃபீட். ஸோ 5 ஃபீட் கொடுத்துட்டு இந்த ரெண்டு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லைன் எடுத்துக்கிறோம். ஸோ லைன் எடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்படி ஒரு லைன் போடுங்க. ஸோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அரே பண்ணணும். இந்த சர்க்கிள் போர்ஷனுக்கு ஃபுல்லாக அரே பண்ணணும். ஸோ அரே பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு பாத் அரே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சர்க்கிளாக இருக்கு. ஸோ இப்படி நம்ம பாத் அரே கொடுத்தோம்னா தான் இந்த சர்க்கிள் டைரக்ஷனுக்கு நம்மளுக்கு லைன் வரும். நீங்க இதை அப்படியே வச்சு லைனா நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்க்கு வராது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லைன் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அரே சொல்லி கொடுங்க. ஸோ அரே கொடுத்துட்டு இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் பாத் போலார் அரேன்னு சொல்லி இருக்கும். நான் பாத் அரே கிளிக் பண்ணிக்கிறேன். பாத் அரே கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிட்வீன் சொல்லி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா 2 ஃபீட் கொடுக்குறேன். ஸோ 2 ஃபீட் கொடுக்கும்போது உங்களுக்கு பாத் அரேவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதுவே அட் தி சேம் டைம் நீங்கள் போலார் அரே எடுக்கிறீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி லைன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரே எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து அரேலே பார்த்தீங்க அப்படின்னா போலார் அரே பாத் அரே ரெக்டாங்குலர் அரே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பாத் அரே செலக்ட் பண்ணும்போது நம்ம இது ஃபுல் போர்ஷனுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். எவ்வளோ டிகிரிக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்காக நான் போலார் அரே இப்போ எடுத்துக்கிறேன். போலார் அரே எடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். அடுத்து ஸ்பெசிஃபை தி சென்டர் ஆஃப் தி அரேன்னு சொல்லி கேட்குது. இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 6 ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டேர்கேஸ் எத்தனையோ அத்தனை ஸ்டேர்கேஸ் வந்து இந்த ஐட்டம்ஸ் இருக்க இடத்துல கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 15 கொடுக்குறேன். ஸோ 15 கொடுத்துட்டு அடுத்து பிட்வீன் இருக்க இடத்துல உங்களுக்கு எவ்வளோ சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபில்லின் இருக்க இடத்துல 316 இருக்கும். ஸோ இந்த 360 பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளுக்கு ஹோல் சர்க்கிள் 360 டிகிரி. உங்களுக்கு எவ்வளோ டிகிரியில் வேணுமோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 180 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 180க்கு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். 270 கொடுக்குறேன். ஸோ 270 கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் எக்ஸிட் கொடுத்துட்றேன். எக்ஸிட் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. டிஆர் டபுள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரிம் ஆகிடும். இந்த இடத்துலையும் சின்ன சர்க்கிளும் டெலிட் பண்ணிடுங்க, பெரிய சர்க்கிளும் டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ரெயிலிங் பார்த்து கொடுப்போம் இல்லையா, அதனால ஆஃப் செட் கொடுத்துட்டு இந்த இடத்துல 2 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இருந்து உள்ள உங்களுக்கு ஒரு ஆஃப் செட், இந்த பக்கம் இந்த ஒரு உள்ள ஆஃப் செட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெயிலிங் பார்த்தும் கிரியேட் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பார்த்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். அதாவது அரேல இருக்கலாம் நம்மளால ட்ரிம் பண்ண முடியாது. நீங்க இந்த ரெயிலிங் பாத் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சென்டர் பாத் இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம கிரியேட் பண்றதுக்கு சேம் அதே ஆஃப்செட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 ஃபீட் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதனால 2.5 ஃபீட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து சென்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த சென்டர் பாத் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாட்டல் லைன் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிட்டு டாட் லைன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த இது டாட் லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சென்டர் போர்ஷன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிகிரியில் வேணுமோ அந்த டிகிரியில் நீங்கள் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.